ஜீவ நீரூற்று வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள்ல கூட 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 7 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, அங்கே தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணினான். அவருடைய மனுஷரோட எருசலேமுக்கு போகும்போது அவர்கள் பிரவேசிக்க முடியாதபடி அங்கே குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிட்டிருக்கிறது. இந்த காரியத்தை பார்க்கும்போது தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு 3 காரியங்களை செய்தான். ஒன்று, எபூசியர் மேலே யுத்தம் பண்ண வேண்டியதா இருந்தது. குருடரை கடக்க வேண்டும், முடவர் சப்பானிகளை கடக்க வேண்டும். அப்படியா அந்த 3 காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எபூசியர் என்பது சிந்தனைகளை நோக்கங்களை தகர்த்து போடுகிறவர்கள், ஒரு மனத்தை குலைக்கிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், இவர்களை மேற்கொள்ள வேண்டும் என தாவீது விரும்பினான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, நண்பர்கள், தேசங்கள், ஜனங்கள் மத்தியில நாங்க ஜெயமோட வாழ வேண்டுமா இருந்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தடையாகக்கூடிய இந்த காரியங்களை நாங்கள் தேவ சமூகத்திலே வைத்து ஜெபித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் இந்த காலவெள்ள எங்களுக்கு நமக்கு கிருபை கொடுப்பாராக. 2வது காரியம், சீயோன் கோட்டையை பிடிக்க வேண்டுமானா இருந்தால் குருடரை கடக்க வேண்டும். ஆவிக்குரிய குருடு இருக்கிறது. தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி தடை இருக்கிறது. தரிசனம் இல்லாதவர்கள் பாதை அறிய மாட்டார்கள். சரியான பாதை அறியாதவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய குருடு இந்த புதிய வருஷத்திலே அகன்று போகும்படியாக, ஒரு தெளிவுண்டாகும்படியாக இந்த காலைவெள்ள தேவன் நிச்சயமாக உங்கள் கண்களை திறந்து வைப்பாராக. 3வது காரியம், சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு சப்பானிகளை கடக்க வேண்டியதா இருந்தது. இது ஆவிக்குரிய முடத்தை காண்பிக்கிறது. நாம் செயலற்று போகாத படிக்கு, நாம் யார் என்பதை மறக்க செய்து நம்முடைய அழைப்பையே மாற்றி விடும்படியாக இந்த முடமானது நமக்கு கிரிய செய்கிறது. இந்த 2023ஆம் ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுத்த ஊழியங்களை செய்து முடிக்க, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை மாள, ஒரு மனத்தை கெடுக்கக்கூடிய ஆவிகள், குறை கூறுகிற ஆவிகள், இவர்களை ஜெபத்தினால் மேற்கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய குருட்டுத்தன்மைகள், முடமான காரியங்களை மேற்கொள்ள இந்த காலவெளியில தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வோமாக. என்னோட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலவெளியில கூட உங்க வல்லமை உள்ள கரத்திலே இந்த காலைவெளி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தாவீது ஜெயம் பெற்றது போல எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எபூசியரான சில ஆண்டவரே சிந்தனை உள்ள காரியங்கள், கண் குருடா இருக்க ஆவிக்குரிய குருடுகள், முடமான காரியங்களை நாங்கள் தகர்த்தெறிந்து தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபை தருவீராக. ஒரு சுத்திகரிப்பை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்வீராக. இந்த காலைவெளியில கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.